The income of a person is increased by 10% and then decreased by 10%. ஒரு பர்சனோட இன்கம் முதல்ல வந்து 10% இன்க்ரீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறமா ஒரு 10% வந்துட்டு டிக்ரீஸ் பண்றாங்க. அப்போ சேஞ்ச் இன் இஸ் இன்கம் இன் பர்சன்டேஜ், அவரோட இன்கம்ல ஏற்படக்கூடிய சேஞ்சை பர்சன்டேஜ்ல சொல்லுங்க நம்மள கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சனோட இன்கம் வந்து 10% அதிகரிச்சு 10% குறைஞ்சிட்டு அந்த மாற்றத்தை வந்துட்டு நமக்கு பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ வந்து 10% அதிகமாகுது, அதுக்கப்புறம் 10% வந்து கம்மியாகுது. அப்போ இன்கம்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்கே 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை எக்ஸுக்கு போட்டுக்கோங்க. ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்ப +10 அண்ட் தென் 10% வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து டிக்ரீஸ் ஆகுற அந்த வேல்யூ வந்து -10ன்னு போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எக்ஸ்னும் செகண்ட் கொடுக்குற வேல்யூ ஒய்னும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலால +or-x இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ +10, ஸோ +10 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் +or-y, ஸோ y வந்து -10, ஸோ -10ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல xy மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ +× -ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல +or-ல இங்க என்ன வரும்னா மைனஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணா 100/100. ஸோ ஒன்றும் அதிகமாகறப்போ ப்ளஸ் போட்டுக்கணும், கம்மியாகிறப்போ ஒய்ன்னு போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ +10 -10, ஸோ வந்து 10ல் 10 போயிடுச்சு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். தென் வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஏன்னா கேன்சல் ஆகும்போது நமக்கு இங்கே 1ன்னு தான் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே பாருங்க 2 0வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 1/1 நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே -1 மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். வெளியில இருக்கிற பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கும். ஸோ -1%. ஸோ இப்போ இங்கே -1 அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா குறையுதுன்னு அர்த்தம். ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ இந்த ஆன்சர் கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ. ஏன்னா reduced by 1%, 1% குறையுது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா.